வணக்கம் நேர்களே. ராஜயோக தியானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நிகழ்ச்சியில் அக்கர்மம் என்றால் என்ன, விக்கர்மம் என்றால் என்ன, சுக்கர்மம் என்றால் என்ன, இது பற்றி நாம் விளக்கம் தெரிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஸ்வர்க்கம் உண்மையாக இருக்கிறதா, நரகம் உண்மையாக இருக்கிறதா, அது மட்டுமல்ல ராவணனுக்கு 10 தலை காட்டி உள்ளார்கள். இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரர் ராஜயோகி பிரம்மகுமார் ஜெயக்குமார் அவர்கள். இவர் கடந்த 40 ஆண்டுகளாய் தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக இறை சேவையில் அர்ப்பணித்து உலக சேவை செய்து வருகிறார். தமிழகத்தின் மதுரை துணை மண்டலத்தின் பல்வேறு சேவைகளை ஆற்றியிருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸான மவுண்ட் அபுவில் கடந்த 4 வருடங்களாய் சேவை செய்து வருகிறார். நேர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பொதுவாக மனிதர்கள் இறந்து போனப்புறம் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய புண்ணிய கர்மத்தினால் அவங்க ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டாங்க, அவங்க செஞ்சிருக்கக்கூடிய பாவ கர்மத்தினால் அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே இந்த ஸ்வர்க்கம் நரகம் இருக்கிறதா? இதை பத்தி விளக்கம் தாங்களே. ஸ்வர்க்கம் மற்றும் நரகம் என்று அனைத்து மதங்களையும் மகிமை பாடியிருக்கு. ஹெவன், பாரடைஸ், அல்லாவின் பூந்தோட்டம் என்றெல்லாமே மகிமை செய்திருக்கிறார்கள். அந்த சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, அது எங்கிருக்கு, இதை பற்றிய விளக்கங்கள் நமக்கு இதுவரைக்கும் யாருமே தெளிவாக சொல்லலை. ஆகவே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சொர்க்கம்னா ஏதோ மேல் லோகத்தில் இருக்கு, நரகன்னா பாதாளத்தில் இருக்குன்னு எண்ணி வர்றாங்க. நாம் இன்றைய நிகழ்ச்சியில் உண்மையான சொர்க்கம் எங்கு இருந்தது, நரகம் என்றால் என்ன, அதை பற்றிய விளக்கங்கள் நாம் சற்று பார்ப்போம். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தேவதைகள் யார், பாரத தேசத்தில் தேவதைகளுடைய ஒரு வழிபாடு அநேக ஆலயங்கள் எழுப்பி பூஜை செய்து வர்றாங்க. ஆனால் அந்த தேவதைகளுடைய வழிபாடு செய்தாலும் இவர்கள் யார், இவர்கள் எங்கு வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய குணங்களை கீர்த்தனைகளாக பாடுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. இந்த நிகழ்ச்சியில் நம்ம தேவதைகள் யார் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் நாம் முக்கியமாக பாரத தேசத்தினுடைய மட்டுமல்லாமல் உலக சரித்திரம், சரித்திரம் என்று பார்க்கும்போது ஆஃப்டர் கிரைஸ்ட் பற்றிய ஹிஸ்ட்ரி தான் நம்மகிட்ட இருக்கு. ஆமாம். பிஃபோர் கிரைஸ்ட் அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, இது நமக்கு யாருமே சொல்லலை. இந்த நிகழ்ச்சியில் நம்ம உலக சரித்திரத்தை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம். சொர்க்கம் என்று சொல்லும்போது நமக்கு இறைவன் 3 காலத்தின் ஞானத்தின் மூலமாக விளக்கமாக கூறுகின்றார். ஆகவே அந்த சிவனை புகழ் பாடும்போது திரிகால தரிசியே போற்றி போற்றி என்று. ஏனென்றால் 3 காலம், உலகத்தின் ஆரம்ப நிலை, உலகத்தின் இடைநிலை, இந்த உலகத்தின் இறுதி நிலை, கடைநிலை, இந்த 3 காலத்தை அறிந்தவர் ஒரே ஒரு பரம்பொருள் பரமாத்மா சிவன். ஆகையால் அவரை திரிகால தரிசியை போற்றி என்று நாம் பூஜிக்கின்றோம். அவர் இந்த 3 காலத்தின் இரகசியத்தின் மூலமாக நமக்கு இந்த விளக்கங்களை கூறுகின்றார். தேவதைகளை பற்றியும் உலக சரித்திரத்தின் ஆரம்பத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றிய விளக்கத்தையும் அவர் நமக்கு இப்பொழுது கூறுகின்றார். அவர் கூறக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், குழந்தைகளே, பஞ்ச தத்துவத்துக்கும் அப்பாற்பட்டு எந்த ஒரு மானிட உலகம் கிடையாது. மேலும் பாதாளத்து கீழே எந்த விதமான நரகமும் இல்லை. இதே உலகம்தான், இதே பாரதம்தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால சொர்க்க பூமியாக இருந்தது என்று நினைவுபடுத்துகிறார். எப்படி நாம பூமியினுடைய சுழற்சியில காலை மதியம் மாலை இரவு மாறுவது இயல்பு, அதே போல இந்த உலக கால சக்கரத்தினுடைய சுழற்சியில
முதல் ஆரம்ப கட்டம் என்று சொல்லக்கூடிய சத்திய யுகம், பொற்காலம் என்று கூட நம்ம பார்த்தோம். அந்த சத்தியுகம் பொற்காலம்தான் தேவி தேவதைகள் பாரத தேசத்துல வாழ்ந்த காலம். அதை சொர்க்கம் என்று சொல்வதனுடைய காரணம் என்னவென்றால், ஸ்வர்க்கம் என்றாலே ஸ்வ பிளஸ் அகம், அதாவது தன்னை பற்றி, அகத்தை பற்றிய விழிப்புணர்வு. நான் ஒரு ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல என்ற ஆத்ம உணர்வோடு அங்கு வாழ்ந்தார்கள். ஆத்ம உணர்வு இருந்த காரணத்தினால் ஆத்மாவினுடைய குணங்கள் வெளிப்பட்டது. தெய்வீக தன்மையோடு அங்கு வாழ்ந்தவர்களை நாம் தேவதைகள் என்று அழைக்கின்றோம். முதலில் பாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் பிறப்பெடுக்கின்றார். ஆகவே அந்த குழந்தையை நாம் ஸ்ரீ கிருஷ்ணரை காண்பிக்கும் போது ஒரு ஒளி வடிவமான கிரீடத்தை தலைக்கு பின்னால் காட்டுகின்றோம். அவருடைய கிரீடத்தில் மயில் ரெக்கையை காட்டுகின்றோம். இதனுடைய அடையாளம் ஏன் காட்டப்பட்டிருக்கின்றது என்றால், அவர்கள் தூய்மையான குழந்தைகள். ஸ்ரீ கிருஷ்ணன் ராதை வளர்ந்த பிறகு சுயம்வரத்துக்கு பின்னால் அவர்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன் என்று பெயர் சூட்டப்படுகின்றது. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் அரசாட்சி செய்த காலத்தை தான் ஸ்வர்க்கம் என்று அனைத்து மதங்களிலும் வர்ணித்திருக்கிறார்கள். விஸ்வ மகாராஜன் ஸ்ரீ நாராயணன், விஸ்வ மகாராணி ஸ்ரீ லக்ஷ்மி 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதத்தை ஆட்சி செய்தார்கள். ஆகவே அவர்களை விஸ்வ மகாராஜன், விஸ்வத்துக்கே, பாரதம் மட்டுமன்றி கண்டங்களும் இணைந்து ஒரு உலகமாக இருந்தது. அப்பொழுது கண்டங்களுடைய பிரிவினைகள் எந்தவிதமான பிரிவினைகள் இல்லாமல் ஒன்றாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உலகத்தை ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன் ஆட்சி செய்ததால் அவர்களுக்கு விஸ்வ மகாராஜன், விஸ்வ மகாராணி என்று அழைக்கப்படுகிறார். லக்ஷ்மி நாராயணனுடைய அரசாட்சியைத்தான் ஜீவன் முக்தி வாழ்க்கை என்றும் வர்ணித்திருக்கிறார். ஜீவன் என்றால் உடல், உடலில் இருந்தாலும் முக்த நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதாவது ஆத்ம உணர்வோடு வாழ்ந்தார்கள். அவர்களுடைய குணங்களை நாம் மகிமை செய்யும் பொழுதும் சர்வகுண சம்பன்ன, சோலாகல சம்பூரன், சம்பூரன் நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம், அஹிம்சோ பரமோ தர்மம் என்று 5 குணங்களை முக்கியமாக தேவதைகளுடைய குணங்களாக மகிமை செய்கிறோம். அவர்கள் அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக இருந்தார். அனைத்து கலைகள் நிறைந்தவர்களாக இருந்தார். குணங்கள், கலைகள், சக்திகள் நிறைந்த தன்மையோடு ஆத்ம உணர்வோடு தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்தான் ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன். அதனாலதான் சொல்றாங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு இன்னைக்கும் பெரியவர்கள் வாழ்த்துறாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னா 16 கலைகள். எப்ப ஆத்ம உணர்வோடு 100க்கு 100 தூய்மையான ஆத்மாவா, எண்ணம், சொல், செயல் எல்லாமே தூய்மையாக வாழ்ந்தான். அந்த தூய்மையினுடைய அடையாளமாக 16 கலைகள். எப்படி ஒரு தங்கம் எடுத்துட்டீங்கன்னா, அது பியூர் கோல்டா இருந்ததுன்னா, 100% சுத்தமான தங்கமா இருந்ததுன்னா 24 கேரட் தங்கம் சொல்லும். ஆனா அந்த தங்கத்துல சில கொஞ்சம் கலப்படம் ஆகும்போது 20 கேரட், 18 கேரட்னு சொல்றோம். அசுத்தம் கலப்பட ஆக அதனுடைய தரம் குறைகின்றது. அதே போல 16 கலைகள் என்றால் ஆத்மா முழுமையான நிலை. அந்த ஆத்மா முழுமையான நிலையில் இருக்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள் கூட கலைகள் நிறைந்தது. அவங்க பார்க்கக்கூடிய பார்வை கூட கலைகள் நிறைந்தது. அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் கலைகள் நிறைந்த வண்ணம். அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் கலைகள் நிறைந்த வண்ணமாக இருந்ததனால் அதை 16 கலைகள் என்று வர்ணித்துள்ளார்கள். ஆக பாரத தேசத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் சத்தியுகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் ஆட்சி நடந்த பொழுது அந்நாட்டு பிரஜைகள் அனைவருமே தெய்வீக தன்மையோடு தான் வாழ்ந்தார்கள்.
ஆகவே நாம் கூறுகின்றோம், யதா ராஜா ராணி ததா பிரஜா. ராஜாராணி எப்படியோ அப்படித்தான் பிரஜைகள், மன்னன் எப்படியோ அப்படியே மக்கள் என்றும் கூறுவார்கள். சத்தியுகத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள் தெய்வீக தன்மையோடு இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு 2 கிரீடங்கள் காட்டப்படுகின்றது. ஒன்று தூய்மையின் அடையாளமாக ஒளி கிரீடத்தை காட்டுகின்றோம். மற்றொன்று உலகத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் என்று ராஜ கிரீடத்தை காட்டுகின்றோம். ஆக 2 கிரீடம் அணிந்த தேவதைகளுடைய அரசாட்சியில் வாழ்ந்த மக்களும் மனிதர்களும் அந்த உயர்ந்த பண்போடு வாழ்ந்தார்கள். அந்த காலம்தான் அல்லாவின் பூந்தோட்டம் என்றும் சொர்க்கம் என்றும் பாரடைஸ் என்றும் அனைத்து மதங்களிலும் புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு உலகம் இந்த பூமியில் ஒரு காலம் இருந்தது. அவர்கள் வாழ்ந்த காலம் அவ்வளோ சிறப்பாக இருந்ததனால் அதை நாம் இன்றும் வர்ணிக்கின்றோம். பாலாரும் நெய்யாரும் ஓடிய பூமி பாரத பூமி, பொற்குருவிகள் பரந்த பூமி பாரத பூமி என்றெல்லாம் பாரதத்தை பெருமை பாடுவதனுடைய காரணம், ஒரு காலம் பாரதம் உண்மையில் அம்மாதிரி இருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் தங்க மாளிகையில் வசித்தார்கள். அவர்களுடைய பிறப்பு இறப்பு மரணம் அனைவற்றிலும் சுகமே சுகம் நிறைந்தது. துக்கம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் கடுகளவு கூட இருக்காது. ஏனென்றால் அவர்களுடைய பிறப்பும் யோக பலத்தின் மூலமாக தூய்மையாக பிறப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் தூய்மையும் நல்ல பண்புகளும் நிறைந்திருந்ததால் சுகம் சாந்தி நிறைந்திருந்தது. அங்கு மரணம் என்று கூற மாட்டார்கள். 150 ஆண்டு காலம் முடிந்தவுடன் ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்கின்றது. எப்படி நாம் ஒரு ஆடையை கழட்டி மற்றொரு ஆடையை அணிகின்றோம், அப்போது நமக்கு ஒரு துக்கம் ஏற்படாது. அதே போல் ஆத்மா இந்த உடல் என்ற ஆடையை நீக்கி மற்றொரு உடல் என்ற ஆடை நான் அணியப் போகின்றேன் என்ற உணர்வு இருப்பதால் அங்க மரண வேதனை, மரண பயம், மரணத்தின் துக்கம் என்பதே இருக்காது. இப்படி பிறப்பு வாழ்க்கை மரணம் அனைவற்றிலும் சுகமாக மனிதர்கள் வாழ்ந்த காலமே சொர்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. உலக சரித்திரத்தில் முதல் ஆரம்ப கட்டத்தில் 1250 ஆண்டு காலம் சத்தியுகத்தில் 16 கலைகள் நிறைந்த வாழ்க்கை தேவதைகள் வாழ்ந்தார்கள். இந்த உலக சரித்திரம் சற்று காலங்கள் மாற மாற நிலைகள் மாறுபடுகின்றது. எவ்வாறு காலை முடிந்தவுடன் மதியம் வரும்போது சற்று வெப்பம் ஏற்படுகின்றது, அதேபோல் சத்தியுகம் முடிந்து திரேதா யுகம் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணுடைய ஆட்சி முடிந்து ராம் சீதையினுடைய ஆட்சி என்பது ஆரம்பமாகும். ராமர் சீதையும் இந்த பாரத மண்ணில்தான் பிறந்து வாழ்ந்தார். ஸ்ரீ கிருஷ்ணனும் இந்த மண்ணில்தான் பிறந்து வாழ்ந்தார். ஆகவே கிருஷ்ணனை நாம் புகழ் பாடும்போது கோபர் கோபியர்களுடன் கங்கை கரையோரம் அவர் ஆடி மகிழ்ந்தார் என்று கூறுவோம். அவர் துவாரகையில் பிறந்தார் என்றும் கூறுவார்கள். ராமரை குறிப்பிடும்போது அவர் அயோத்தியில் பிறந்தார், அயோத்தி ஆட்சி செய்தார் என்று சொல்வார்கள். முருகனை கூறும்போது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்று பாடல்கள் உள்ளது. ஆக தேவதைகளுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அவர்கள் இங்குதான் பிறந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். இதே பாரதம்தான் சொர்க்க பூமியாக இருந்தது. திரேதா யுகத்திலும் சொர்க்கமாக இருந்தது. அதைத்தான் ராமராஜ்யம் என்று காந்தி கூட வர்ணனை செய்துள்ளார். ஏனென்றால் ராம் சீதா ராஜ்யத்திலும் ஆத்ம உணர்வு தான் இருந்தது. அங்கும் அனைவரும் தெய்வீக தன்மையோடு தான் வாழ்ந்தார்கள். ஆனால் ஆத்மா பிறப்பெடுக்க எடுக்க சற்று கலைகள் குறைகின்றது. திரேதா யுகம் வரும்பொழுது 16 கலை உள்ள ஆத்மா 14 கலையாக மாறுகின்றது. ஆயினும் அங்கும் ஒரே ஆட்சி, ஒரே மொழி, ஒரே தர்மம், ஆடும் புலியும் ஒரே ஓடையில் தண்ணீர் குடித்தது என்றெல்லாம்
பெருமை பாடியுள்ளார்கள். ராமராஜ்யம் அவ்வளோ சிறப்பாக இருந்தது. இவ்வாறு 2500 ஆண்டுகள் உலக சரித்திரம் மிக உன்னதமாக இருந்தது. துவாபர யுகம் என்பது மாலை நேரம். மாலை நேரத்துக்கு சமமாக உலகத்தில் அறியாமை என்ற இருள் ஆரம்பமாகின்றது. தீய செயல்கள், பாவங்கள், அதர்மங்கள், பிரிவினைகள், மத வேறுபாடுகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு நாகரீகங்கள், பல்வேறு பண்பாடுகள் என்று அநேக பிரிவினைகள் உலகத்தில் தோன்றுகின்றது. படிப்படியாக பிறவி சக்கரத்தில் சுழன்று துவாபர யுகம் கடக்கும்போது நாம் தேவதைகளுடைய ஆலயங்களையும் எழுப்பி பூஜிக்க ஆரம்பிக்கின்றோம். நான் தேவதையாக வாழ்ந்தேன் என்று முற்றிலும் மறந்து விடுகின்றோம். இவ்வாறு துவாபர யுகத்தில் பலவிதமான பூஜைகள் ஆரம்பமாகின்றது. உலக சரித்திரத்தில் துவாபர யுகம் முடிந்து கலியுகம் வரும்போது நாம் 100க்கு 100 உடல் பற்றுதலில் மூழ்கிவிடுகிறோம். சத்தியுகத்தில் 100க்கு 100 ஆத்ம உணர்வோடு வாழ்ந்தோம். கலியுகத்தில் 100க்கு 100 தேக உணர்வில் வாழ்கிறோம். இதைத்தான் நரகம் என்று சொல்லப்படுகிறது. நரகம் என்றால் நர பிளஸ் அகம். அகத்துக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவை மறந்து நர என்றால் தேகம். இந்த தேகத்தின் மீது நம்முடைய முழு கவனம் ஏற்படும்போது தேக பற்றின் காரணத்தினால் நாம் பஞ்ச விகாரங்களுக்கு அடிமையாகி விடுகின்றோம். ஆகவே இந்த உலகம் துக்கம் நிறைந்த உலகமாக, நரகமாக மாறிவிடுகின்றது. பல்வேறு பூஜைகள், பல்வேறு விதமான பிரார்த்தனைகள், பலவிதமான மத வழிகள் படி நாம் நடந்தாலும் கலியுகத்தில் ஆத்மா மீண்டும் மீண்டும் பாவங்கள் செய்து அது தாழ்ந்த நிலையை நோக்கி செல்கின்றது. இப்பொழுது நாம் இந்த நரகத்தின், அதாவது கலியுகத்தின் கடைசி கட்டத்தில் எங்க பார்த்தாலும் துக்கம், அசாந்தி நிறைந்திருக்கக்கூடிய நோய் நொடிகள், வன்முறைகள், லஞ்சம், ஊழல், இயற்கை சீற்றங்கள், பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்தை தான் நரகம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றபடி பூமிக்கு கீழே நரகம் இருக்கும். அங்கே எண்ணெயில் கொப்பரையில் போட்டு முக்கி எடுப்பாங்க, செக்கில் எல்லாம் போட்டு ஆட்டுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நரகம் கிடையாது. மனிதன் இன்னைக்கு இயற்கையினாலேயும் நோய் நொடிகளாலேயும் உறவு முறைகளாலேயும் பஞ்ச தத்துவத்தினாலேயும் தான் செய்த பாவத்தின் கர்மத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இதுதான் சில நேரம் ரொம்ப துக்கம் வரும்போது நரக வேதனையா இருக்கு, என் மனசு அவ்வளோ எரியுது, என்னுடைய வயிறு அவ்வளோ எரியுது, இப்படியெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா இது நம்ம செய்த பாவ கர்மங்களுடைய தண்டனை. இப்ப ஆத்மா அந்த தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கு. அல்பகால சுகங்கள், விஞ்ஞான ரீதியான வளர்ச்சிகள், இது எல்லாமே நமக்கு ஒரு இலகுவான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தாலும் கூட உள்ளுக்குள்ள ஆத்மா சாந்தியில் இருக்கு. ஒவ்வொரு மனித ஆத்மாவும் இன்னைக்கு ஒரு உண்மையான சாந்தி கிடைக்காதா, உண்மையான அன்பு கிடைக்காதா, உண்மையான சுகம் கிடைக்காதான்னு தேடி அலைகின்றது. ஏன்னா இன்னைக்கு கிடைக்கிறது எல்லாமே டெம்பரவரி தான். அதை அடைந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு துக்கம்தான் இருக்கு. ஆகவே இந்த கலியுகத்தினுடைய கடைசி கட்டத்தில் மீண்டும் பரமாத்மா 3 காலத்தை அறிந்த இறைவன் நமக்கு ஞானம் கொடுத்து இந்த பூமியை மீண்டும் சத்தியுகம் சொர்க்கமாக மாற்றுகின்றார். ஞானம் என்றால் ஆன்மீக விழிப்புணர்வு, ஞானம் என்றால் இறைவனை பற்றிய ஒரு தெளிவு, ஞானம் என்றால் கர்மத்தினுடைய ரகசியங்கள் இறைவன் நமக்கு இப்பொழுது எடுத்துரைக்கின்றார். இதை நாம் உணர்ந்து மீண்டும் ஆத்ம உணர்வை நமக்குள் கொண்டு வந்து நாம் நல்ல பண்புகளை கடைபிடித்தால் நாம் மனித நிலையிலிருந்து மீண்டும் பூஜைக்குரிய தேவதா நிலை அடைய முடியும். ஆகவே இந்த உலக சரித்திரம் என்பது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டு இது சுழன்று வருகின்றது. இந்த 4 யுகத்திலும் நாம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை மேக்சிமம் 84 பிறவிகள் எடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். மினிமம் ஒரு பிறவி எடுக்கக்கூடிய ஆத்மாக்களும் இருக்கின்றார்கள். இந்த உலக நாடக மேடை, இந்த உலக சரித்திரம் இவ்வாறு சுழன்று கொண்டே இருக்கின்றது. கடைசி தருணத்தில்
ஒவ்வொரு மனித ஆத்மாவும் பகவானை கூக்குரலிட்டு கூப்பிடுறான். பகவானே நீ சாந்தி கொடு, பகவானே நீ சுகம் கொடு, பகவானே நீ எனக்கு சத்தியமான வழி காட்டு என்று எல்லாமே அழைக்கிறான். கருணை கடலான பரமாத்மா அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அவர் இந்த கடைசி நேரத்துல மீண்டும் அவரே பிரஜாபிதா பிரம்மாவினுடைய உடல்ல பிரவேசமாகி இந்த உலகத்தினுடைய 3 கால ஞானத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறாரு. நாம அந்த தேவதா நிலையில் இருந்தோம் என்பதை உணர்ந்து மீண்டும் அந்த நிலை அடைவதற்குண்டான ஒரு விழிப்புணர்ச்சி நமக்குள் ஏற்பட வேண்டும். ஒரு உதாரணமா தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் என்ன வேறுபாடுன்னு கூட கேட்பாங்க. ஒரு நாள் இந்திரனுடைய சபையில அசுரர்கள் போய் கேட்கிறாங்களாமா, நீங்க எப்பவுமே தேவலோகத்துல தேவர்களுக்கு மட்டும் விருந்து வைக்கிறீங்க, ஏன் எங்களுக்கு விருந்து வைக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க. இந்திரன் ஓகேன்னு அசுரர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு நாள் விருந்து வைக்கிறார். இப்போ அந்த விருந்துல விதவிதமான உணவுகள் இருக்கு. அசுரர்கள் பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க, இன்னைக்கு நமக்கு நல்ல விருந்து தான்னு. ஆனா அந்த விருந்து சாப்பிடக்கூடிய அந்த மண்டபத்துக்குள்ள போகும்போது எல்லாருடைய கையும் இந்த பின்பக்கம் போட்டு ஒரு கட்டை வச்சு கட்டிட்டு அனுப்புறாங்க. எல்லாரும் மனசுக்குள்ள திட்டுறாங்க, இவ்வளோ விருந்து வச்சுட்டு கையை கட்டையை வச்சு கட்டிட்டாங்க, எப்படி நம்ம மடக்காம சாப்பிட முடியும். ஒவ்வொருத்தரும் எடுத்து அந்த உணவு மேல தூக்கி போட்டு போட்டு வாயில வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா யாருடைய வாயில அந்த உணவுகள் வரல. ஒருத்தர் மேல போட்டு சண்டையிட்டு அந்த உணவு கூடமே ஒரே கலக்கமா மாறிடுறது. மறுநாள் அந்த இந்திரன் தேவர்களுக்கு கூப்பிட்டு அதே மாதிரி விருந்து வைக்கிறாரு. ஆனா அதே மாதிரி கையில ஒரு கட்டையை கட்டிட்டு எல்லாரும் போய் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா தேவர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா திருப்தியா அந்த உணவு சாப்பிட்டாங்களாமா. எப்படி சாப்பிட்டுருப்பாங்க? ஒருத்தர் ஊட்டி கொடுத்து அப்படி அந்த மாதிரி. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டாங்க. கை மடக்க தான் முடியாது, நேர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஊட்டி விடலாம் இல்லையா? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடும்போது எல்லாருமே அந்த உணவுகளை சாப்பிட்டாங்களாமா. இதை பார்த்த அசுரர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சுமா. அசுரர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நரகம் என்றால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு மனிதனுக்குள்ள சுயநலம், போட்டி, பொறாமை, வெறுப்பு, பழி வாங்கக்கூடிய எண்ணம் என்பது அதிகரித்து விட்டது. அதனால இன்றைக்கு உலகத்தை நரகம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. எப்ப நமக்குள்ள அன்பு, ஒற்றுமை, பணிவு, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, ஒரு தூய உணர்வுகள், நல் இணக்கம் என்பதை நாம கொண்டு வர்றோமோ, அப்ப நம்ம வீடு மீண்டும் சொர்க்கமாயிடும், நம்முடைய சமுதாயம் சொர்க்கமாயிடும், நம்முடைய பாரதத்தை மீண்டும் சொர்க்கமா ஆக்க முடியும். ஆகவே நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை தன்மைகளை அழிப்பதற்கு நமக்கு ஞானம் தேவையா இருக்கு, சக்தி தேவையா இருக்கு. அதான் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல ராஜயோக தியான பயிற்சியின் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பாரத்ல தான் ஸ்வர்க்கம் இருந்தது என்னக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப அழகாக சிறப்பாக சொன்னதற்காகவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காகவும் நன்றி. வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. என்ன நேயர்களே, ஸ்வர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, இது ரெண்டுமே இந்த பூலோகத்துல தான் இருக்கு என்னக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை சிறப்பாக நமக்கு பிரதர் புரிய வைத்தார். அது மட்டும் இல்ல, இந்த பூலோகம் எனக்கூடிய இந்த காலச்சக்கரம் 5000 வருஷம். சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்கள் உள்ளது. இதுல நம்ம கடைசியான காலகட்டம் கலியுகத்துல நம்ம இருக்கோம். எப்போ நாம் ஒரு ஆத்மா எனக்கூடிய இந்த ஞானத்தை நாம் உணர்கின்றோமோ, அப்போ நாம் ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறோம். இது போன்ற பல ஆன்மீக விளக்கங்களோடு உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.